இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 2ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குளிருக்காக நம்ம போட்டுக்கக்கூடிய அந்த காதுல போட்டு போறீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பிச்சுட்டாங்க அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த கம்பியை வச்சு நம்ம சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கம்பியில சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை ஜாயின் பண்ற மாதிரி கயிறை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா கட்டி விட்டுருங்க. நல்லா டைட்டா பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளையம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டா வந்து கட்டி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து டேப் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க கயிறு யூஸ் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிற்குங்க. ஏன்னா கம்பி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இழுக்கும். ஸோ நீங்க டேப் போட்டீங்க அப்படின்னா பிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கையை போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் டெக்கரேட் பண்றதுக்காக கலர் டேப் வந்து எடுத்துருந்தேங்க. அந்த கலர் டேப்பை இந்த கம்பியை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் டேப்புக்கு பதிலாக நீங்க உங்ககிட்ட உள்ளன் நூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ளன் நூலை கூட அழகா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கம்பி தெரியாத மாதிரி ஃபுல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டேப் தான் எடுத்துருக்கேன். இந்த கலர் டேப்பை வந்து ஜஸ்ட் நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கலர் டேப்பும் இல்லை உள்ளன் நூலும் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பிரைட்டா இருக்கக்கூடிய கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த கம்பி ஃபுல்லாவே வந்து நான் கலர் டேப்பை ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. இந்த ஆர்கனைசரை நீங்க கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்க ஒரு ஹூக்ல வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஹூக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிச்சன்ல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன டவல்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிங்க் பக்கத்துல கூட இந்த ஆர்கனைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்ல ஹேங் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஹேங் பண்ணிக்கலாங்க.